ஹாய் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் இருக்கிறோம். நீ வந்துட்டு டே பை டே உங்களுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் வரும், அப்பப்போ ஆரி ஒர்க் கிளாஸஸும் வரும். சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ரஷ் மூமெண்ட்ஸுக்காக இந்த ஷேப்ஸ் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் A4 ஷீட்டில். நீங்கள் A4 ஷீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். பேலட் எடுத்தாச்சு. வயலட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி ப்ரஷில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 000 கொஞ்சமாக எடுத்துக்கலாம், நம்ம தேவைக்கேற்ப. ரொம்ப எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் வறண்டுரும். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு எனக்கு இது போதும். இன்னும் தண்ணி விட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப டைல்யூட் ஆகிடும். பேப்பர் இல்லை இப்போ ப்ராக்டிஸ்க்கு பாப்ளின் கிளாத் அப்படின்றதுனால நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். கிளாத்தில் சில்க் காட்டன் ப்ளவுஸ் கிளாத் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷில் டிப் பண்ணி ப்ரஷ்ஷை பெயிண்ட் லோட் பண்ணிக்கோங்க. ப்ரஷில் பெயிண்ட்டை நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போது மேலேருந்து லைட்டாக அப்படியே இந்த லைன் மேலேயே இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அடுத்தது இந்த மாதிரி 000 ப்ரஷ் எடுத்தோன்னையும் கொஞ்சம் அவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சிரமம். இது எதுக்கு பழகிறோம் அப்படின்னா, இந்த அவுட்லைன்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, ஒரு இமேஜை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது. அப்புறம் கேரளா மியூரல் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேரளா மியூரல் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷேப்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் வரும். நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போது இந்த ஷேப்ஸை இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் லோட் பத்தலை அப்படின்னா மறுபடியும் லோட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் அதாவது ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். பெயிண்ட் லோட் பத்தலை அப்படின்னா மறுபடியும் மேலேருந்து இப்படி கீழே எடுத்துக்கோங்க. மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு. இந்த மாதிரி அண்ட் தென் இந்த மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக பழகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா? போன கிளாஸில் நான் வந்துட்டு பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே ஆரி ஒர்க் மாதிரி நான் பெயிண்டிங்லேயும் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பெயிண்ட் தீந்துருச்சு, நான் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நான் மறுபடியும் வந்துட்டு பெயிண்ட் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி இந்த போட்டிருக்கிற லைன்ஸ் மேலேயே வந்துடுங்க. இதெல்லாம் வந்துட்டு ப்ரஷ் மூமெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணுறது. ப்ரஷ் மூமெண்ட்ஸ். சரிங்களா? அழகாக இப்படி இப்படியே வச்சு 000 ப்ரஷில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், பழகுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதில் சொல்லி கொடுத்துருக்கிறது எல்லாமே. அப்புறம் லைட்டாக டாட் வச்சு பழகுங்க. டாட் வச்சு பழகியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டாட் வச்சு பழகுங்க. சின்ன சின்ன ஹைஃபன் மாதிரி இந்த மாதிரி போடுங்க. ஒரு லெட்டு பென்சிலை பிடிக்கிறதுக்கும் இதில் பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து கவனமாக பழகுங்க. நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்துட்டு இது ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்துட்டு நல்லா ட்ரா பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களாம் நீட்டாக பர்ஃபெக்டாக கூட நீங்கள் ட்ரா பண்ணி போட்டுக்கலாம். நீட்டாக போட்டிங்க அப்படின்னா
நீங்கள் ஆரியில் ஆல்பம் பண்ண மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயும் ஆல்பம் பண்ணி நீங்கள் இதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர முடியும். இந்த ஸ்பைரல் ஒர்க்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்னமும் கிளியராக தெரியும். ப்ரஷ் எப்படி ஃப்ளாட் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு அந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரஷ்ஷை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இடத்துல மட்டும் இப்படி பட்டையாக வந்துடக்கூடாது, அது வந்துட்டு தப்பு, சரிங்களா? இந்த மாதிரி பொறுமையாக அதே மாதிரி பொறுமையாக சுற்றி வாங்க. பெயிண்ட் லோடு எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே பட்டையாக வந்துடக்கூடாது. பெயிண்ட் அதிகமாக லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அப்படி தான் வரும். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக போட்டுக்கணும். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் நம்பர் வந்துட்டு இப்போது 000. இங்கே இருக்கும் பாருங்கள், 000 சிந்தட்டிக் ஹேர். அடுத்தது இந்த இதை ஃபில் பண்ணிடலாங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது A4 ஷீட்டில் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட காமிச்சு கரெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுங்க, சிஸ்டர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிடுவேன். நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து என்ன டவுட் கேட்குறீங்களோ அதை வந்துட்டு நான் வீடியோவாக போடுவேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி பேசுகிறதுக்கான பெனிஃபிட் அதுதான். இது வந்துட்டு ஒரு திலகம் ஷேப் மாதிரி அழகாக இந்த மாதிரி போட்டு பழகுனீங்க அப்படின்னா கை நல்லா வளைஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது அடுத்தது இதையும் நம்ம வந்துட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு கர்வ். இந்த மாதிரி ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக மட்டும் போட்டுறாதீங்க, மற்றபடி ஓகே. ஓகேங்களா? இதை இருங்க காமிக்கிறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த கிளாஸில் பிளெண்டிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப்பாக 3 டைப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.